சின்ன வயசுல இருந்தே தான் நடிக்கணும் ரொம்பவே பேஷனா இருந்த விக்ரம் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது இப்போதைக்கு நீ இதெல்லாம் வேணாம், நீ காலேஜ் படி அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. விக்ரமும் காலேஜ் படிக்கிறாரு. அப்போதைக்கு ஒரு ஆக்டிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அண்ட் அந்த காம்படிஷன்ல அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸை தான் அப்பா கிட்ட காமிக்கலான்னு போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரை ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் காலை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. பட் அவங்க அம்மா எப்படியாச்சும் என் குழந்தைய காலை எடுக்காம காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க. ஸோ டாக்டரும் 23 ஆபரேஷன் பண்ணி 3 வருஷமா பெட்லயே வச்சிருக்காங்க. பட் 3 வருஷமா பெட்லயே வச்சிருக்கும் போது அவருக்கு அந்த பெயினையும் தாண்டி அவர் மண்டக்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம், ஆனா எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமால நடிக்கணும், நான் கிறுக்க மாதிரி இருந்தேன். எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் அவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பண்ற எல்லா படமும் ஃபிளாப் ஆகுது. 1999ல சேதுங்கிற படம் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்களை திரும்பி பார்க்க வைக்கிறாரு. அண்ட் அதை தொடர்ந்து வந்த தில், தூள், அந்நியன், தெய்வ திருமகள், ஐ என எல்லா படத்துக்கும் தன்னை தானே செதுக்கி கொண்டு கேரக்டர் அவர் மட்டும் தான் செய்ய முடியும், யாராலும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நடிச்சு எந்த ஆக்டரை நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அந்த ஆக்டர் படத்துக்கு தான் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமா நடந்து போய் பார்க்க வச்ச விக்ரம். நமக்குலாம் சொல்ல வர ஒரே விஷயம், நமக்குன்னு ஒரு கனவு இருந்தா, ஒரு லட்சியம் இருந்தா, உழைச்சோன்னா யாரா இருந்தாலும் நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு உங்களால உயர முடியும்.